மனித வாழ்வு இந்த பூமியில் என்பது ஒரு குகைக்குள் நுழைந்து வெளியே வருவது போல. அந்த குறிப்பிட்ட காலம் மட்டுமே நாம் இங்கே இருக்கிறோம். இது ஏதோ ஒரு தொடர்ச்சியான ஒரு வாழ்க்கை முறையாக தோன்றுகிறது. அப்படி இருக்கும்போது இங்கு இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச காலத்தில் நீதியின்படியும் நேர்மையின்படியும் கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கும்போது நம்முடைய அடுத்த கட்டம், இந்த பூமியை விட்டு அடுத்த கட்டம் நாம் நல்ல நிலைக்கு செல்ல முடியும். அதற்கான ஒரு பரீட்சையாகவே இது ஒரு டெஸ்டிங் பீரியட் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது. கோள்கள், நட்சத்திரங்கள், பால்வழி மண்டலங்கள், அண்டங்கள், கேலக்சி என்று சொல்லுகிறோம். இவைகள் எல்லாம் பார்க்கும்போது மிக மிக பெரியதா இருக்கிறது. அதில் நாம் ஒரு பூமி ஒரு துகள் போல இருக்கிறது. இந்த பூமி துகளில் நாம் அதிலும் மிகச்சிறிய துகள் போல் இருக்கிறோம். நம்மை மேன்மை பாராட்டி கொள்ள ஒன்றும் இல்லை. நாம் பெரிய ஆள் என்றெல்லாம் எதுவும் இல்லை என்பதே சத்தியமான உண்மை. நாம் மிகவும் சிறியவர்கள். நம் வாழ்நாட்கள் மிகவும் அற்பமானது. ஒரு குறுகிய காலகட்டம் வாழ்ந்து முடிகிற ஒரு வாழ்க்கைக்குள் நாம் வாழ்க்கை என்னும் ஒரு வட்டத்திற்குள் நுழைந்து வெளியே வருகிறோம். இதற்குள் மேன்மை, தாழ்மை போன்ற காரியங்கள் இருக்கின்றன. நாம் கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்காக இந்த உலகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் ஒரு பட்டுப்புழு கூடு கட்டும் அதுபோல ஒரு கூட்டுக்குள் நுழைந்து வாழ்ந்து விட்டு நாம் மீண்டும் வெளியே வருகிற ஒரு காலம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. கர்த்தருக்கேற்ற காரியங்களில், பரிசுத்தமான காரியங்களில் நாம் பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த வேத பகுதி நமக்கு சாட்சியாக இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் என்ன ஆபத்து நேரிடும் என்று இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு நாம் கனத்தை கொடுக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய காரியங்கள் என்றால் பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஏனோ தானோ என்று எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம் என்று நினைக்கக்கூடாது. முக்கியமாக நாம் திருச்சபையில் நாம் ஆராதனைக்கு செல்லும் போது ஒழுங்காக உடை உடுத்தி செல்வது போன்ற, ஒழுக்கமாக அந்த இடத்தில் நடந்து கொள்வது போன்ற காரியங்களில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் போதும் ஊழியர்களோடு பேசும் போதும் நாம் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். வேத புத்தகத்தையும் பயபக்தியோடு எடுத்து கையாள வேண்டும். ஏனோ தானோ என்ற ஒரு புத்தகத்தை போல நாம் சாதாரண புத்தகம் போல எடுப்பது, தூக்கி எறிவது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இது அடையாளமாக இந்த சம்பவம் இருக்கிறது. இப்படி செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கிபியாவில் இருந்தது. அதை தாவீதின் நகரத்தில் ஒரு கூடாரம் போட்டு அதில் கர்த்தருடைய பெட்டியை வைக்கும்படியாக தாவீது திட்டமிட்டு அதற்கேற்ற காரியங்களை செய்தார். அப்படி இருக்கும்போது ஒரு புது ரதத்தை உண்டு பண்ணி அதில் மாடுகளை பூட்டி அந்த ரதத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கிபியாவில் வீட்டில் இருந்தது. அந்த கிபியாவின் வீட்டில் கர்த்தருடைய பெட்டி கிபியா என்ற ஊரில் அபினதாவின் வீட்டில் இருந்தது. அபினதாவுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவர் அகியா, இன்னொருவர் ஊசா. இந்த 2 பேரும் இருந்தார்கள். அந்த வீட்டில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. இந்த நிலையில் அங்கிருந்து தாவீதின் நகரத்தில் கூடாரம் போட்டு அதில் வைக்கும்படியாக தாவீது ராஜா ஏற்பாடு செய்தார், உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வருவதற்கு. அதற்காக பெட்டியை எடுத்து வருவதற்காக ஒரு புது ரதத்தை செய்து அதில் மாடுகளை பூட்டி அந்த ரதத்தின் மேல் இந்த பெட்டியை எடுத்து வைத்து எடுத்து வரும்படியாக எல்லா ஆயத்தங்களும் செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட நாதஸ்வரம், கிண்ணறம் போன்ற இசை கருவிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அதையெல்லாம் வாசித்து கொண்டு தாவீது ராஜா ஆடி பாடி மிகுந்த சந்தோஷத்துடனும் உற்சாகத்துடனும், இந்த காலத்தில் பேண்ட் வாத்தியம் வாசித்து கொண்டு திருமண நிகழ்ச்சிகள் செய்வது போல அந்த காலத்தில் மிக சிறப்பாக பெரிய கொண்டாட்டமாக அதிகமான ஜனங்கள் ஒன்று கூடி மிகப்பெரிய பலி செலுத்தி
இப்படியாக கொண்டாட்டமாக கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரப்பட்டது. அப்படி அங்கு எடுத்துக்கொண்டு வருகிற வழியில் இவர்கள் ஆடி பாடி எல்லாம் சந்தோஷமாக வந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வரும்பொழுது நாகோனின் களம் என்ற இடத்தில் அவர்கள் வந்து சேர்ந்த பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது மாடு திடீரென மிரண்டது. மாடு மிரண்டதும் அந்த ரதம் சற்று ஆடியது. அதனால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சற்று சாய்வது போல இருந்தது, குலுங்கியது. இந்த நிலையில் இதை பார்த்த, அதாவது அகியா என்னும் அபினதாவின் குமாரன் முதலில் சென்று கொண்டிருக்கிறார். ஊசா அவர் வண்டியை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது இந்த பெட்டி அசைவதை பார்த்து இருவரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஊசா அந்த பெட்டி விழுந்து விடக்கூடாது என்பதற்காக அதை தடுக்கும்படியாக கையை நீட்டுகிறார். உடன்படிக்கை பெட்டியை தொடவில்லை, தொடுவதற்காக, பிடிப்பதற்காக, சாய்ந்து கீழே விழுந்து விட போகிறதே என்று பிடிப்பதற்காக கையை நீட்டினார். அவ்வளவுதான். அந்த நிமிடமே அவர் இறந்து போனார். இப்படியாக கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தொடுவதற்கு கையை நீட்டியதும் அந்த ஊசா என்ற மனிதர் இறந்து போனார். இதை அறிந்த தாவீது ராஜா அந்த இடத்திற்கு பேரேஸ் ஊசா என்று பெயர் வைத்தார். அது மட்டுமல்லாமல் இப்படி ஒரு நிகழ்வு நடந்துவிட்டதே என்று உடன்படிக்கை பெட்டியை தாவீது நகரத்திற்கு கொண்டு வராமல் அங்கே இருந்த ஓபேத் ஏதோமின் வீட்டில் உடன்படிக்கை பெட்டியை வைத்தார். அங்கேயே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த வீட்டில் 3 மாதம், அதாவது கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்தது. அந்த வீட்டில் 3 மாதம் கவனித்து பார்த்தார்கள். அங்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த வீடு. அதனால் சந்தோஷப்பட்டு மீண்டுமாக தாவீது ராஜா உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வருவதற்கு ஏற்பாடு செய்தார். பின்பு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அங்கிருந்து ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அப்படி கொண்டு வரும் பொழுது முன்பு போலவே இசைக்கருவிகள் வாசிக்கும்படியாகவும் நடனம் ஆடிக்கொண்டும் சந்தோஷமாக உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது தாவீது ராஜாவாய் இருந்தும் அவர் ஒரு சணல் நூல் வஸ்திரம் தரித்து கொண்டு, சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு அவர் ஆடி பாடி தன்னை தாழ்த்தி உடன்படிக்கை பெட்டியின் முன்பாக ஆடி பாடி கொண்டு வந்தார். ராஜா என்று கம்பீரமாக உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்காமல் அவர் தன்னை தாழ்த்தி ஆடி பாடிக்கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தார். இப்படி வருவதை எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் மேலிருந்து மீகாள் பார்த்தால், மீகாள் சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதின் மனைவியாய் இருந்தாள். இப்படி தாவீது ராஜா நடனமாடிக்கொண்டு வருவதை சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் மேலிருந்து, தாவீதின் மனைவியாய் இருந்த மீகாள் பார்த்தார் அங்கே இருந்து. அப்பொழுது தாவீது ராஜா நடனம் ஆடுவதை கண்டு அவருக்கு பிடிக்கவில்லை, மீகாளுக்கு பிடிக்கவில்லை. இவ்வளவு கம்பீரமாக வர வேண்டியவர் இப்படி என் கணவர் வருகிறாரே என்று வேதனைப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு அவருக்கு அது பெருமையாக இல்லாமல் அதை அவமதித்தார். தாவீது தன்னை தாழ்த்தி கொண்டு வந்தது, தாழ்த்தி கொண்டு நடனமாடி உடன்படிக்கை பெட்டியை பத்திரமாக சந்தோஷமாக கொண்டு வந்தது, கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தியது போன்ற காரியங்கள் மீகாளுக்கு பிடிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது இவர்கள் எல்லாரும் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது பலி செலுத்தப்பட்டது. எல்லோருக்கும் பலி செலுத்தப்பட்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அப்பமும் இறைச்சி துண்டும் ஒருபடி திராட்சை ரசமும் கொடுக்கப்பட்டது. ஜனங்கள் எல்லாரையும் தாவீது ராஜா ஆசீர்வதித்தார். எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டு சென்று விட்டார்கள். அப்பொழுது தாவீது ராஜா தன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கும்படியாக திரும்பினார். அப்பொழுது மீகாள் எழும்பி வந்து, நீர் இப்படி செய்வானேன்? மற்ற பெண்கள் முன்னிலையில் இப்படி வஸ்திரத்தை உரிந்து போட்டு நடனமாடிக்கொண்டு ஒரு ராஜாவாகிய நீர் இப்படி வரலாமா என்று மீகாள் பேசினார். இதை கேட்ட தாவீது ராஜா, உன் தகப்பனாகிய சவுலினிடத்திலிருந்து ராஜ்யபாரம் என்னிடத்திற்கு கர்த்தர் கொடுத்தார். நான் எவ்வளவு அற்பமானவன், அப்படி இருந்தும் எனக்கு கர்த்தர் இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார். இப்படி செய்திருக்கிற அவருக்கு முன்பாக நான் இன்னும் அற்பனும் நேசனுமாய் என் இருதயத்தில் இருக்கிறேன்.
நான் இன்னும் என் இருதயத்தில் நான் இன்னும் என்னை தாழ்த்தி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு சாதாரணமானவன், நான் மேன்மைக்குரியவன் அல்ல என்று தன்னை மிகவும் தாழ்த்தி, நான் கர்த்தருக்கு முன்பாக ஆடினேன், பாடினேன், கர்த்தரை மகிமைப்படுத்த செய்தேன் என்றார். தன்னை இன்னுமாய் அவர் தாழ்த்தி பேசினார். இப்படி தன் கணவரும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய தாவீதின் நீதியான செயலை தவறாக அவமதித்ததினால் மீகாலுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. குழந்தை பாக்கியம் அவருக்கு இல்லாமல் போனது. கர்த்தருடைய பிள்ளைகளை நிந்திப்பது எவ்வளவு தவறு என்பதையும் இந்த செய்தியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஆண்களை காட்டிலும் பெண்கள் இந்த மாதிரி காரியங்களில் தவறு செய்வது உண்டு, அதிகமாய் தவறு செய்வது உண்டு. அதாவது கர்த்தருக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். கௌரவம், பெருமை என்றெல்லாம் பார்க்கக்கூடாது. அது தவறான செயல். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாம் தாழ்த்தி எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக திருச்சபையில் பாட்டு பாடுவது, கர்த்தரை மகிமைப்படுத்துவது போன்ற காரியங்களை செய்ய வேண்டும். நான் பெரிய ஆள் என்று நினைக்கக்கூடாது. அது தவறான காரியம். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களையே நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நாம் எவ்வளவு சாதாரணமானவர்கள் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். கர்த்தர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். இந்த அண்ட சராசரமும் மிகவும் பெரியதாய் இருக்கிறது. கோள்கள், நட்சத்திரங்கள், பால்வழி மண்டலங்கள், அண்டங்கள், கேலக்சி என்று சொல்லுகிறோம். இவைகள் எல்லாம் பார்க்கும்போது மிக மிக பெரியதாய் இருக்கிறது. அதில் நாம் ஒரு பூமி ஒரு துகள் போல இருக்கிறது. இந்த பூமி துகளில் நாம் அதிலும் மிகச்சிறிய துகள் போல் இருக்கிறோம். நம்மை மேன்மை பாராட்டி கொள்ள ஒன்றும் இல்லை. நாம் பெரிய ஆள் என்றெல்லாம் எதுவும் இல்லை என்பதே சத்தியமான உண்மை. நாம் மிகவும் சிறியவர்கள். நம் வாழ்நாட்கள் மிகவும் அற்பமானது. ஒரு குறுகிய காலகட்டம் வாழ்ந்து முடிகிற ஒரு வாழ்க்கைக்குள் நாம் வாழ்க்கை என்னும் ஒரு வட்டத்திற்குள் நுழைந்து வெளியே வருகிறோம். இதற்குள் மேன்மை, தாழ்மை போன்ற காரியங்கள் இருக்கின்றன. நாம் கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்காக இந்த உலகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் ஒரு பட்டுப்புழு கூடு கட்டும், அதுபோல ஒரு கூட்டுக்குள் நுழைந்து வாழ்ந்து விட்டு நாம் மீண்டும் வெளியே வருகிற ஒரு காலம். மனித வாழ்வு இந்த பூமியில் என்பது ஒரு குகைக்குள் நுழைந்து வெளியே வருவது போல அந்த குறிப்பிட்ட காலம் மட்டுமே நாம் இங்கே இருக்கிறோம். இது ஏதோ ஒரு தொடர்ச்சியான ஒரு வாழ்க்கை முறையாக தோன்றுகிறது. அப்படி இருக்கும்போது இங்கு இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச காலத்தில் நீதியின்படியும் நேர்மையின்படியும் கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கும்போது நம்முடைய அடுத்த கட்டம், இந்த பூமியை விட்டு அடுத்த கட்டம் நாம் நல்ல நிலைக்கு செல்ல முடியும். அதற்கான ஒரு பரீட்சையாகவே இது ஒரு டெஸ்டிங் பீரியட் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது. மனித வாழ்வு என்பது ஒருவித டெஸ்டிங் பீரியட் என்று சொல்லலாம். இதற்குள் நாம் நுழைகிறோம். இந்த சோதனைக்குள் நுழைந்து அதை நாம் நல்லபடியாக நீதியின்படி வாழ்ந்து முடிக்கும் போது வெற்றியின் கிரீடம் நமக்கு கிடைக்க போகிறது. அது நித்திய ஜீவனாய் இருக்கும். ஒருவேளை நாம் தவறு செய்து உலக இச்சைக்கு இடம் கொடுத்து பாவம் செய்யும் போது இந்த வாழ்க்கையின் முடிவு என்பது நரகத்தில் போய் முடிந்து விடுகிறது. அப்பொழுது நரக ஆக்கினையை நித்தியமாக அனுபவிக்க வேண்டும். இப்படி இந்த வாழ்க்கை முறைகளை புரிந்து கொண்டு மன தெளிவுடையவர்களாக விஞ்ஞானத்தை நாம் வானவியலை நன்கு கற்க வேண்டும். அதை தெரிந்து கொள்ளும் போது நம்மை நாம் தாழ்த்துவதற்கு மிகவும் ஏதுவாய் இருக்கும். தாவீது ராஜா மிகவும் தன்னை தாழ்த்தினார். அதனால் கர்த்தர் அவரை உயர்த்தினார். 40 வருடங்கள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து ராஜாவாக அரசாண்டார். இன்றும் கர்த்தருடைய சன்னதியில் வீற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட மேன்மையான காரியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? வாழ்க்கை என்பது ஒரு முறை. அதை நீதியின் பாதையில் நடந்து வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்வோம். இவ்வுலக வாழ்க்கையின் மேன்மை என்பதும் ஒன்றும் இல்லை, சிறுமை என்பதும் ஒன்றும் இல்லை. எல்லாம் அன்றாட பொழுதில் அன்றாடம் அனுபவிக்கும் சந்தோஷங்களும் இன்பங்களும் துன்பங்களும் உணர்வுகள் மட்டுமே. இது நிரந்தரம் அல்ல. இது ஒரு கூடாரம் போன்ற வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை. இதை பெரிதாக நினைத்து கொண்டு நாம் மேன்மை பாராட்டாமல் இது மிகச் சிறியது என்பதை உணர்ந்து கொண்டு உண்மை நிலையை அறிந்து கொண்டு வாழ்ந்தால் நலமாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.